தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம் மீனாட்சிபுரம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் அருண் என்ற இளைஞன். அவன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். தந்தை ஒரு சிறிய வியாபாரி, தாய் வீட்டு வேலை பார்த்தவர். குடும்பம் மிகப்பெரிய வசதியில்லாமல் இருந்தாலும் அருணின் கனவுகள் மிகப்பெரியவை. அவனுடைய மனதில் ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் நான் பெரியவனாக வேண்டும் என்று. ஆனால் அந்த கனவு சொல்லியவுடன் எல்லோரும் சிரிப்பார்கள். அருண், நீ பெரியவனாவியா? நம்ம ஊர்ல இருந்து யாராவது பெரியவங்க ஆனாங்களா என்று கேலி செய்தார்கள். ஆனால் அருண் சிரித்துக்கொண்டே அமைதியாக இருந்தான். அந்த இரவில் அவன் மின்சாரம் இல்லாத அறையில் சிறிய விளக்கொளியில் புத்தகம் படித்துக்கொண்டு நினைத்து கொண்டான். ஒரு நாள் நான் எல்லோருக்கும் நிரூபிக்கப் போகிறேன். அருண் பள்ளி முடித்தபோது கல்லூரியில் சேர முடியவில்லை. காரணம் குடும்பத்தின் பொருளாதார நிலை. தந்தையின் வியாபாரம் நின்றுவிட்டது. வீட்டில் பணமில்லை. அதனால் அவன் ஒரு வேலை தேடி நகரத்துக்கு போனான். நகர வாழ்க்கை அவனுக்கு புதிதாக இருந்தது. அவன் ஒரு சிறிய டீ கடையில் வேலை கிடைத்தது. கையிலே டீ கிண்ணம் இருந்தாலும் மனசில் கனவுகள் இருந்தன. ஒவ்வொரு மாலையும் கடை மூடியதும் அவன் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாசிப்பான். அப்துல் கலாம், ஸ்டீவ் ஜாப்ஸ், விவேகானந்தர் போன்ற பெரியவர்களின் வாழ்க்கை சம்பவங்களை. அந்த கதைகள் அவனுக்கு ஊக்கமாக இருந்தன. நாமும் ஒரு நாள் இப்படி ஏதாவது செய்யலாம் என்ற நம்பிக்கை அவனுள் வளர்ந்தது. ஒரு நாள் அவன் ஒரு போட்டி பற்றி அறிந்தான். பெஸ்ட் இன்னோவேட்டிவ் ஐடியா என்ற பெயரில். அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தான். அவன் ஒரு சிறிய மொபைல் ஆப் உருவாக்க முடிவு செய்தான். அந்த ஆப்பின் நோக்கம் கிராமத்திலுள்ள விவசாயிகளுக்கு சந்தை விலை, காலநிலை, விளைச்சல் தகவல்கள் சொல்வது. அவன் மிகுந்த உழைப்புடன் அந்த ஆப்பை உருவாக்கினான். போட்டி நாள் வந்தது. ஆனால் நிகழ்ச்சி நடத்தியவர்கள் அவனை பார்த்தவுடன் இகழ்ந்தனர். நீ டீ கடை பையனா? உன்னால ஆப் டிசைன் பண்றது சாத்தியமா என்று கேட்டனர். அந்த வார்த்தைகள் அவனுடைய மனதை உடைத்துவிட்டது. வீட்டுக்கு திரும்பிய அவன் மிகவும் சோகமாக இருந்தான். ஆனால் அந்த இரவு அவன் தாயின் வார்த்தைகள் அவனை மீண்டும் எழுப்பின. தாய் மெதுவாக சொன்னாள், மகனே, தோல்வி வந்ததால நின்றுட்டா வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிரும். ஆனா நீ நின்றுக்காம முன்னே போனா வாழ்க்கை உன்னை நினைவில் வைக்கும். அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு தீப்பொறியாக இருந்தது. அந்த நாளிலிருந்து அருண் மீண்டும் முயற்சி செய்யத் தொடங்கினான். காலையில் டீ கடை வேலை, இரவில் ஆப் டெவலப்மெண்ட். பல மாதங்கள் அவன் உறங்காமல் உழைத்தான். இறுதியில் அவனுடைய ஆப் தயாரானது. அவன் அதை கூகுள் பிளேயில் வெளியிட்டான். ஆரம்பத்தில் யாரும் அதை டவுன்லோட் செய்யவில்லை. அவன் மனதில் ஒரு சிறிய ஐயம் தோன்றியது, இது யாருக்கும் பிடிக்காதா என்று. ஆனாலும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. சில வாரங்கள் கழித்து ஒரு விவசாய யூடியூப் சேனல் அந்த ஆப்பை பற்றி வீடியோ போட்டது. அந்த வீடியோ வைரலானது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அந்த ஆப்பை டவுன்லோட் செய்ய தொடங்கினர். செய்திகளில் அவன் பெயர் வந்தது. டீக்கடை பையன் ஆன்லைன் ஹீரோவானான் என்று. அந்த நாளிலிருந்து அருணின் வாழ்க்கை மாறிப்போனது. அவன் சொந்த நிறுவனம் ஆரம்பிட்டான். இன்று அவன் உருவாக்கிய ஆப் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு உதவுகிறது. அவனை நேர்காணலில் கேட்டார்கள், உன்னை வெற்றியடையச் செய்த ரகசியம் என்ன என்று. அருண் சிரித்துக்கொண்டே சொன்னான், என்னிடம் பணமில்லை, ஆதரவு இல்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. ஒருவன் தன்னையே நம்பினா உலகம் அவனை நம்பும். இந்த கதை ஒரு கற்பனை கதைதான், ஆனால் அதில் உண்மை இருக்கிறது. அருண் போல நம்ம வாழ்க்கையிலும் பல தடைகள் வரும். ஆனால் நாம் நின்றுவிட்டால் தோல்வி நம்மை வெல்லும். நம்மால் எதுவும் முடியாது என்ற எண்ணம் வந்தாலும் அந்த நிமிடத்திலேயே நம்மை நாமே எழுப்பிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை எத்தனை முறை நம்மை கீழே தள்ளினாலும் ஒவ்வொரு முறை நாமே எழுந்து நிற்பதுதான் உண்மையான வெற்றி.